பல தலைமுறையாக பயன்படுத்தி வந்த மயானத்தை சட்ட ரீதியாக தனிநபரிடமிருந்து மீட்டு தர தமிழக அரசுக்கு நெய்தல் மக்கள் கட்சியினர் கோரிக்கை விடுத்து உள்ளனர். முதலமைச்சர் ஸ்டாலின், சென்னை மாவட்ட ஆட்சியர், சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு நெய்தல் மக்கள் கட்சி சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது. இதில் சென்னை உத்தண்டி அருகே உள்ள நயினார்குப்பம் மீனவர் கிராம மக்கள் பல தலைமுறைகளாக பயன்படுத்திய மயானத்தை தனியார் பட்டா நிலம் என கூறி 2021ஆம் ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பாக தற்போது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் மீனவர் நாகராஜின் உடலை நல்லடக்கம் காவல்துறையினர் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் பல போராட்டங்களுக்கு பிறகு அனுமதி கிடைத்ததாகவும் தெரிவித்தனர். கடற்கரை பகுதி என்பதால் வணிக ரீதியாக கோடிக்கணக்கான ரூபாய் கிடைக்கும் என்பதால் பாரம்பரிய சுடுகாடுகளையும் பட்டா போட்டு விற்பனை செய்யும் கொடுமை வெட்கக்கேடானது என்று தெரிவித்தனர். அதிகாரமிக்கவர்களின் செயலுக்கு ஆட்சியாளர்களும் அரசு அதிகாரிகளும் துணை போவதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும், பாரம்பரிய மயான பூமிகள் எவருடைய நிலமாக இருந்தாலும் அதனை சட்டப்படி மீட்டெடுக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நெய்தல் மக்கள் கட்சி சார்பில் கோரிக்கை விடுத்து உள்ளனர்.